நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை முழுக்க நிறைய ஒயிட் போர்டு பஸ்ஸுகளை எம்டிசி ஆப்ரேட் பண்ணிக்கிருக்காங்க. நான் ரீசெண்டாக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து செந்தில் நகர் வரைக்கும் டிராவல் பண்ணேன். டிக்கெட் 9 ரூபாய் சார்ஜ் பண்ணாங்க. இதே டிராவலை நான் டீலக்ஸ் பஸ்ல டிராவல் பண்ணியிருந்தேன் அப்படின்னா 19 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. பெரும்பாலும் எம்டிசி இந்த ஒயிட் போர்டு பஸ்ஸுகளுக்கு பழைய பேருந்துகளை தான் பயன்படுத்திக்கிறாங்க. இந்த இருக்கைகள்ல இடவசதிகள் கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஸ்டாண்டிங் நிக்கிறதுக்கு நல்ல இடவசதி இருக்குது. ஒயிட் போர்டு பேருந்துகள்ல எந்த அளவுக்கு மக்கள் கூட்டத்தை ஏத்துறாங்களோ அதே அளவுக்கு டீலக்ஸ் பஸ்ஸுகளையுமே மக்கள் கூட்டத்தை ஏத்துறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த ரேட் டிஃபரன்ஸ் அப்படின்றது புரியாத புதிராவே இருக்கு. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் இருந்து செந்தில் நகர் வரதுக்கு ஒயிட் போர்டு பேருந்துகளுக்கும் டீலக்ஸ் போர்டு பஸ்ஸுகளுக்குமே ஒரே நேரம் தான் ஆகுது. இரண்டு பேருந்துகள்லையும் பயணம் பண்ற பயணிகளை தவிர்த்து ரொம்ப பாவப்பட்ட ஜென்மம் யாருன்னா கண்டக்டர் தாங்க. ஒயிட் போர்டு பஸ்ல 10 ரூபா கொடுத்தா 1 ரூபா கொடுக்க அவர்கிட்ட சேஞ்ச் இருக்காது. டீலக்ஸ் போர்டு பஸ்ல 20 ரூபா கொடுத்தா 19 ரூபா டிக்கெட், 1 ரூபா சேஞ்ச் கொடுக்க சில்லற இருக்காது. அந்த 1 ரூபாய்க்கு மக்கள் அவரை என்னென்ன கேள்வி கேட்கறாங்க அப்படின்றது டிராவல் பண்ணி பாருங்க, உங்களுக்கே புரியும். ஒரே டிஸ்டன்ஸுக்கு எதுக்கு இவ்வளவு ரேட் டிஃபரன்ஸ் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.